கைது. இந்நிலையில் கண்ணுக்குட்டி என்ற சாராய வியாபாரி உட்பட 2வரை போலீசார் கைது செய்துள்ளனர். டிஜிபி விளக்கம். இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் டிஜிபி சங்கர் ஜிவால் வெளியிட்ட அறிக்கையில், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். கலெக்டர், எஸ்பி ஆகியோர் நேரில் விசாரணை நடத்துகின்றனர். சம்பவத்தின் உண்மை தன்மை குறித்து போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரிக்கின்றனர் என கூறியுள்ளார். இபிஎஸ் கண்டனம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வெளியிட்ட அறிக்கை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 16 பேர் உயிரிழந்ததாகவும் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வருகின்ற செய்திகள் கவலையளிக்கின்றன. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதை தொடர்ச்சியாக நான் சுட்டிக்காட்டி வந்தும், இதனால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட கள்ளச்சாராயத்தை ஒழிக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசுக்கு எனது கடும்